அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி, அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லக்னம் தான் அவன் இண்டிவிஜுவலை குறிக்கிறது. ராசிங்கிறது பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம். ஒரு ராசி, ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அதில் பல கோடி பேர், 100,000 பேர் இருக்கலாம். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும். லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம். இப்போது 24 மணி நேரத்தை 12ஆக பிரிப்பாங்க, 12 24 மணி நேரம், புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைய காலையில் ஒரு 6 to 7:30 இந்த சூரிய உதயம் கணக்கு. இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னால் இது மார்கழி மாதம். அப்போ இந்த 12 மாதம் தான் எடுத்தனால் மேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி. இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம், ரிஷப மாதங்கிறது வைகாசி மாதம், இப்போ மிதுனம்ங்கிறது ஆனி மாதம், கடகம்ங்கிறது ஆடி, சிம்மங்கிறது ஆவணி, கன்னிங்கிறது புரட்டாசி. இப்படி பார்த்துட்டே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும். இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறிக்குது. அது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் 6 to 7:30 அந்த சூரிய உதயம் அப்படிங்கும் பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும். அடுத்த 1.5 மணி நேரம் அப்படிங்கும் பொழுது மகர லக்னம், அப்படி அடுத்த ராசி மாறிண்டே வரும். அதுதான் லக்னம் அப்படிங்கிறது. அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும் பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபதிகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்குண்டு. அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், நடைமுறைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க, எப்போ நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ராஜ வெகுமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வாழ்நாளில் ஏதோ ஒரு நாளுக்குள்ளே அரசாங்கத்தில் பாராட்டுதல் அப்படிங்கிறது நிறைய, இப்போ எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேருக்கு தான் சில விருதுகள் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஆஸ்கார் விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, இதெல்லாம் எல்லாரும் வாங்க முடியறதில்லை. ஆனால் அந்த விருதுகளை அரசாங்க வெகுமானம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி விருதுகள் வாங்கினவங்களுக்கு பல சலுகைகள் உண்டு அரசாங்கத்தில். விமானத்தில் ஃப்ரீயாக போகலாம், இதில் ஃப்ரீயாக வரலாம், சில இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு முன்னுரிமை, பாதுகாப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்நாளுக்குள்ளே ஒரு தடவை இந்த ராஜ வெகுமானம், ராஜ சன்மானம் அப்படிங்கிறத பெறக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தோம்னா வெகு ஜனப்பிரியன், நிறையா பேர் ஜனங்களோட பழகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். சில பேர் ரொம்ப கூச்ச சுபாவமாக பார்த்தாலே பேசுகிறக்கே கூச்சப்படுவாங்க. நம்ம 4 தடவை பேசினா தான் சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் பேரையா கேட்டீங்க, ஆனால் இந்த பேரை மட்டும் சொல்லிவிட்டு அந்த பக்கம் நகர்ந்துப்பாங்க, வேறு தான் நம்ம கேட்டுருவோமோ, நம்ம பதில் சொல்ல வேண்டியது வந்துடுமோ அப்படிலாம். சில பேர் பார்த்தோம்னா முன்ன பின்ன சந்திப்பே இருக்காது, கலகலப்பாக கணக்கணக்கணன்னு ஆரம்பித்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பூரா சொல்லிடுவாங்க. இதெல்லாமே அவங்களுடைய லக்ன பலாபலன்கள் தான். இப்போ மேஷ லக்னத்தில் பிறக்கும் பொழுது வெகு ஜனப்பிரியன், நிறைய பேரோட அன்பாக இன்பமாக பேசி பழகக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தைரியவானாக விளங்கக்கூடியவர்கள், அடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடியவர்கள், மூர்க்க சுபாவம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்காது, கோபகுணங்கள் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எப்போவுமே இருக்காதாமா. சாமர்த்தியசாலிகள், எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உடையவர்கள், மெலிந்த தேகம் அப்படிங்கிறத உடையவர்கள், ரொம்ப லீன் பாடி அப்படின்னே சொல்லலாம் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால். சஞ்சாரி, உலகம் சுற்றிகிட்டே இருக்கக்கூடியவர்கள், ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல தங்காமல் அதிகமாக இது பண்ணுறவங்க, பொறுமை, அறிவு, அழகு இதெல்லாம் உடையவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபய கலத்திரம், அதாவது இருதார யோகம் அப்படிங்கிறது இவருக்கு சில பேர்த்துக்கு ஏற்படக்கூடிய இது அப்படிங்கிறது உண்டு. இவங்களுக்கு 30 வயசு அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா ஆயுதம், நெருப்பு, திருட்டு அந்த மாதிரி பயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மேஷலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி அந்த மாதிரி காலங்கள், செவ்வாய் திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது 7 வருடங்கள் செவ்வாய் திசை அப்படிங்கிறது நடக்கும். அந்த செவ்வாய் திசை காலங்களில் இவங்க என்னத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்நாளில் இந்த செவ்வாய் திசையில் சாதிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன், அச்சீவ்மெண்ட் இருக்கும். இதை நம்ம இந்த வீடு கட்டணும், நாம் இதை பண்ணி ஆகணும், நம்ம இதில் முன்னேறணும் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோளோடு தான் வாழ்வோம். அப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய குறிக்கோளை சாதித்து கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்திருந்தால் அந்த செவ்வாய் திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பாக அவர்களுடைய முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அனைத்தையுமே இந்த 7 வருஷத்துக்குள்ளே அவங்க சாதிக்கலாம். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே பொதுவாக அவங்களுக்கு இந்த 9 திசைகள் அப்படின்னு எடுத்துட்டால் 9 திசைகளுமே நம்ம அனுபவிக்க முடியாது. எப்போவுமே எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தாலும் 9 திசைகள் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பகவான் அந்த ஆயில கொடுத்தா சந்தோஷம். ஆனால் யாரும் அது இது வரைக்கும் அனுபவிச்சதா இல்லை.
அப்போ நமக்கு இந்த திசைகளில் எந்த காலகட்டங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான தசை அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் திசை காலகட்டங்கள் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டால் மருத்துவ ரீதியான தொழில் கண்டிப்பாக படிப்பு. மேஷ லக்னத்தில் பிறந்தால் ஒன்று விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், மருத்துவம், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டடத்தொலை, கலை, சிற்பங்கள், கலைக்கூடங்கள், இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. அப்போ அந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மருத்துவம் சார்ந்த தொழில் அதில் இருக்கிறவங்க, இந்த பில்டிங் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க, பில்டிங் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறவங்க, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், உணவு ரீதியான தொழில், உணவுனா ரேஷன் பொருள் வியாபாரம், கூட்டுறவுத்துறை, இதெல்லாம் அதில் வரும். ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, உணவகங்கள், சின்ன சிற்றுண்டி, கேன்டீனு, டீ ஷாப், பேக்கரி எல்லாமே வரும். என்ன வாயில் போட்டாலும் அது உணவு தான். நமக்கு சின்ன சாக்லேட் வியாபாரம் பண்ணாலும் கணக்கில் தான் வரும். இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேஷ லக்னமாக இருந்தால் இந்த செவ்வாய் திசையில் நீங்கள் சாதிச்சிடலாம். அதில் தான் உங்களுக்கு டாப் தூக்கி வர்றது. அப்போ நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட், என்ன ஆசை இருக்கோ அப்போ அதை நிறைவேற்றிக்கலாம் கண்டிப்பாக. இந்த 7 வருஷத்தில் நீங்கள் மேலே போய் உட்காந்துக்கலாம், கீழே வரமாட்டேங்க. அதுதான் உங்களுக்கு அனுகூலம். நான் சொன்ன மாதிரி இந்தந்த துறையில் இருக்கிறவங்க. அதே இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அரசு துறை அதில் பணி அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்க பணியில் நம்ம வேலைக்கு சேரலாம். இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதோ ஒரு துறையில் அரசாங்க சம்பளம் அப்படிங்கிறத வாங்கிறத அந்த மேஷ லக்னமாக இருப்பின் சூரிய தசை நடக்கும் பொழுது நடத்துவார். மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசை நடக்கும் பொழுது மனக்குழப்பங்கள், மனப்பதட்டம், குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார். அதையும் தெரிஞ்சுக்கணும். குடும்ப பிரிவுன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். சலசலப்பு, சண்டை சச்சரவுகள் வரலாம். மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உயர்கல்வி, பத்திரப்பதிவு, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த மாதிரி வரிகள் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகம். அவங்களும் முன்னேறலாம். அந்த காலகட்டத்தில் சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத உண்டாக்குவார். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசை நடக்கணும். அது நமக்கு வயசுக்கு இருக்கணும், அப்போ தான் அது நடக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசை அப்படி நடக்கும் பொழுது உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, சிறு சிறு கண்டங்கள், விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரதசை நடக்கும் பொழுது வீடு, மனை, வாகனங்கள், கால்நடைகள், ஏவல் ஆட்கள், நிரந்தரமான ஒரு அமைப்பு, நிரந்தரமான உத்தியோகம், நிரந்தரமான தொழில், செட்டில்மெண்ட் இதை பண்ணி கொடுத்துருவார். இது போக இன்னும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் இருக்குது, நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவசியம் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம என்ன லக்னம், அப்போ நம்ம லக்னத்துக்கு எப்போ செவ்வாய் திசை வருது, இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அது ஜாதகம் பார்த்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். எனவே மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நமது நேயர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்மளுடைய லக்ன பலாபலங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி.